வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம இந்த பலாப்பழத்தினுடைய கொட்டை பழமாக வாங்கி நீங்கள் கொட்டை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கடையில் கூட கேட்டால் அது மாதிரி காய் கடைகளில் பலாக்கொட்டை மட்டும் தனியாக தருவாங்க. அதை நல்லா வீட்டில் அந்த மேலே ஒரு தடிமனமான ஒரு தோல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் இருக்கும்போது நம்ம இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இது ஒரு 2 முறை நல்லா அலசி எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சங்க வெந்நீர் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிடுங்க. அதனால் அந்த வழவழப்பெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கரில் நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுங்க. அந்த குக்கரில் நம்ம இந்த கழுவி எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டை சேர்த்திக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தண்ணிங்க, அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது 2 விசில் வந்துடுச்சுங்க. பலாக்கொட்டை வெந்துட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒன்று எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். சூடாக இருக்குது. சூடாகின பிறகு நீங்கள் அழுத்தி பாருங்கள். இது வெந்துட்டு இருக்குங்க. இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையில் இருந்த தண்ணியெல்லாம் வடித்து இது மாதிரி ஒரு வடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய்ங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றினா பரவாயில்ல. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது நல்லா பொரிட்டுங்க. கடுகுல நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு உளுத்த பருப்புங்க 1 ஸ்பூன் அளவுக்கு 2 கலந்து நல்லா கலர் மாறி வரலாம் இருக்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாறி பருப்பு கலர் மாறிச்சிங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க, இல்லாட்டி பச்சை மிளகாய் பழுத்து தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்திங்க. 3 மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கலர் மாறினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொட்டையை சேர்த்துக்கலாங்க. வெள்ளையே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துங்க. கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா இது மாதிரியே வதக்குங்க. இந்த பலாக்கொட்டை ரொம்ப பேர் செய்யவே மாட்டாங்க. அது எப்படி செய்ய தெரியாதுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாங்க. நம்ம இதில் பொரியல் செய்யலாம், குழம்பு வைக்கலாம், வெறும் உப்பு கல் போட்டு கூட வேக வச்சு சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறைய இருக்குது. என்னென்னா மலச்சிக்கல் தடுக்கும், கேன்சர் வராமல் தடுக்கும். நம்ம உடலுக்கு எத்தனையோ ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த பலாக்கொட்டையை நம்ம அடிக்கடிக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. இது சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம இந்த பலாக்கொட்டை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.